ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என் அன்பு குழந்தையே, சிரிப்பவர்கள் எல்லோரும் கவலை இல்லாமல் வாழ்பவரல்ல, கவலைகளை மறந்து வாழ்பவர்கள். சொந்த காலில் வாழ்ந்தாலும் மற்றவர்களையும் மதிக்க பழகு, அதுதான் உனக்கு நல்லது. செல்லும் பாதையில் சில இடங்களில் மயங்கி நிற்பாய், சில இடங்களில் தயங்கி நிற்பாய், சில இடத்தில் குழம்பி நிற்பாய். தெளிவும் துணிவும் இருந்தால் மட்டுமே பாதையை நீ கடந்திட முடியும். தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் யாராக இருந்தாலும் சரி எதிர்த்து நில். நேருக்கு நேர் சொல்பவன் நண்பன், 4 பேருக்கு முன் சொல்பவன் எதிரி, நான் இல்லாத போது பேசுபவன் துரோகி. மாற்றம் என்பது முதலில் கடினமாக இருக்கும், நடுவில் குழப்பமாக இருக்கும், இறுதியில் மிக அழகாக இருக்கும். வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டும் அதிகமாக பார்த்தவர்கள் அளவுக்கு மீறிய அன்பை மற்றவர்கள் மேல் வைத்தவர்கள்தான். நடிப்பவர்கள் அதிகம் கோபப்படுவதில்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவதில்லை. வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம். இறுதியில் பாசம் வென்றால் உன்னை இழப்பாய், தன்மானம் வென்றால் உறவை இழப்பாய். தினம் தினம் 1000 பிரச்சனைகள், 1000 கவலைகள் மனதில் அடக்கி கொண்டு எதுவுமே நடக்காதது போல் சிரித்து வாழ்பவர்கள்தான் இவ்வுலகில் அதிகமாக வாழ்கின்றனர். இளமையில் உன் சேமிப்பு மட்டுமே முதுமையில் உனக்கு கை கொடுக்கும். அடுத்தவர் கையை நம்பி வாழும் வாழ்க்கை நரகம். அதனால் இருக்கும் பணத்தை சற்று சேமிக்க பழகு. எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை, எண்ணங்கள் மட்டுமே முடிவு செய்யும். எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். எப்போதும் அனுசரித்து போகும் உறவுகளை காயப்படுத்தாதே. அவர்களின் உறவு விலைமதிப்பற்றது. இழந்து விட்டால் திரும்ப பெறுவது மிகவும் கடினம். யோசிக்காமல் நாம் செய்யும் சிறு செயல் ஓர் நாள் நம்மை யோசிக்க வைக்கும். இதை நாம் ஏன் செய்தோம் என்று. ஆகையால் ஒரு செயல்களையும் செய்யும் முன் சிறு சதியாக தவறாகன்று ஆராய்ந்து செய். உலகிலேயே மிக மோசமான அடிமைத்தனம் பாசம் மட்டுமே. இதனால் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். எதுவும் அளவோடு இருந்தால் யாருக்கும் பிரச்சனை இல்லை. அன்பு குழந்தையே, கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் சுமைகளாக இருந்தால் உங்களை நீங்களே மன்னியுங்கள். எல்லாம் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். பயப்படாதே, நீ நன்றாக இருப்பாய். ஏன் எப்போதும் குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு இப்பொழுது எது தேவையோ அதைத்தான் நான் செய்கின்றேன். நீ அமைதியாக என்னை நோக்கி பிரார்த்தனை செய். மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் ஜெயமாக்குவேன். நான் இருக்கின்றேன், கலங்காதே. நான் உன் பிரார்த்தனைகளை கேட்டுவிட்டேன். இங்கு ஆத்திரப்படுவதும் கோபப்படுவதும் போரிடுவதும் வேண்டாத செயல். அமைதியாக காத்திரு. உன் தேவை அறிந்து உனக்கானது தரப்படும். தரப்படாவிட்டால் அது உனக்கு தேவையில்லை என்று அர்த்தம். இதை நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கையை இனி மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் அருளால் வாழப்போகின்றாய். யாரிடமும் அன்பை பிச்சை கேட்காதே. உன் உணர்வுகளை புரிய வைக்க முயற்சி செய்யாதே. உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன். நான் இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் மீட்டு உன்னிடமே தர வந்திருக்கின்றேன் என்று. உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஓர் நாள் அது அன்பு கிடைக்காதா என்று ஏங்குவார்கள். நான் இங்கே இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகின்றாய்? உன்னை கூப்பிட்டு உனக்காக நான் ஓடி வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் பார்க்கின்றேன். சந்தோஷம் நிம்மதியினை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகின்றது. அதற்கு நிச்சயம் நியாயம் வழங்குவேன். அதுவரை நீ நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு. உன் அம்மாவாக, அப்பாவாக, தோழியாக நான் இருக்கின்றேன். எதற்கும் அஞ்சாதே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.